மொபைல் கீபோர்ட் லாங்குவேஜை சிம்பிளாக எப்படி சேஞ்ச் பண்ண முடியும் அதுதான் வீடியோ டாபிக். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய இந்த மொபைல் கீபோர்டில் தமிழ், மலையாளம், இங்கிலீஷ், ஹிந்தின்னு டோட்டலாக 4 லாங்குவேஜை செட் செய்து வைத்திருக்கிறேன். இதில் எந்த லாங்குவேஜ் வேணாலும் என்னால் செலக்ட் செய்து யூஸ் செய்ய முடியும். இது மாதிரி நீங்களும் உங்களுடைய மொபைல் கீபோர்டில் நீங்கள் விருப்பப்பட்ட லாங்குவேஜை செலக்ட் செய்து யூஸ் செய்ய விருப்பப்பட்டால் அது எப்படி பாசிபிள் ஆகும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ மிஸ் ஆகாமல் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்முடைய மொபைல் கீபோர்டில் லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபோனில் கீபோர்டை ஓப்பன் செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த கீபோர்டில் டாப் சைடில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஷோ ஆகிறதா இருந்தால் ஓகே செலக்ட் செய்துக்கோங்க. ஒருவேளை இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் டாப் சைடில் ஷோ ஆகலைன்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்யும்போது செட்டிங்ஸ் ஆப்ஷன் டைரக்டாக ஷோ ஆகும். ஒரு முறை செலக்ட் செய்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த செட்டிங்ஸ் பேஜில் லாங்குவேஜஸ் இந்த ஆப்ஷனை ஒரு முறை செலக்ட் செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த லாங்குவேஜஸ் பேஜில் கீழ்ப்பக்கம் இருக்கிற ஆட் கீபோர்டு இந்த ஆப்ஷனை ஒரு முறை செலக்ட் செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த ஆட் கீபோர்டு பேஜில் நீங்கள் விருப்பப்பட்ட லாங்குவேஜை தேர்ந்தெடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் தமிழ் லாங்குவேஜை செலக்ட் செய்கிறேன். நெக்ஸ்ட் இந்த தமிழ் ஆப்ஷனை செலக்டடாக வைத்து கீழ்ப்பக்கம் இருக்கிற டன் இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்யலாம். இது மாதிரி நீங்கள் விருப்பப்பட்ட லாங்குவேஜை செலக்ட் செய்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த செட்டிங்ஸ் பேஜில் ப்ரிஃபரன்ஸ் இந்த ஆப்ஷனை ஒரு முறை செலக்ட் செய்து ஸோ லாங்குவேஜ் சுவிட்ச் கீ இந்த ஆப்ஷனையும் செலக்டடாக வச்சுக்கோங்க. இப்போ என்னுடைய மொபைல் கீபோர்டு லாங்குவேஜ் பாருங்கள், இங்கிலீஷ் செலக்டடாக இருக்குது. இப்போ நான் செலக்ட் செய்த தமிழ் லாங்குவேஜை இந்த கீபோர்டில் கொண்டு வரதா இருந்தால் கீழ்ப்பக்கம் இருக்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்யும்போது கீபோர்டு லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகும். மொபைல் கீபோர்டு லாங்குவேஜை எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்னு என்னுடைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடித்திருந்த வீடியோக்கு லைக் போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.